அனைவருக்கும் வணக்கம். ஒரே ராசியில் 4-5 கிரகங்கள் இருக்கும்போது பலன் எடுப்பது எவ்வாறு? பொதுவாகவே 4-5 கிரகங்கள் ஒரே ராசியில் இருக்கும்போது பலன் எடுப்பது சற்று தடமாற வைக்கும். ஆனால் எதையும் புரிந்து கொண்டால் ஈஸி என்பதற்கிணங்க 4-5 கிரகங்கள் இருக்கும் நிலையில் அந்த கிரகத்துக்கிடையே பகை, நேசம், ஆட்சி, உச்சம், கிரகங்கள் இணைவு, தூரம் இவற்றையெல்லாம் நுண்ணிய அமைப்பாக கொள்ளும்போது தான் நமக்கு அந்த கிரகத்தினுடைய பலன் துல்லியமாக கிடைக்கும். சில பேர் 4-5 கிரகங்கள் ஒரே ராசியில் இருந்தாவே அது யோக ஜாதகம் இல்லை என்று கூறுகிறார்கள். அப்படியெல்லாம் இல்லை. கிரகங்கள் எந்த நிலையில் இருக்கிறது என்பதை விட எப்படி இருக்கிறது என்பதில் தான் பலன் சொல்லும் மேதமே அடங்கி இருக்கிறது. உதாரணமாக 8 கிரகம் ஒரே ராசியில் இருக்கிற ஒரு மத்திய மந்திரி கூட இருக்காது, சரிங்களா? எனவே இப்போ 4-5 கிரகங்கள் ஒரே ராசியில் இருந்தாலும் அந்த கிரகங்கள் எப்படி இருப்பது என்பது கணிப்பதில் தான் பலன் சொல்லும் மேதமே அடங்கி இருக்கிறது. ஒரே ராசியில் 4-5 கிரகம் இருந்தாலே அதாவது அது மோசமான ஜாதகம் அப்படின்னு சில நாள் சொல்லப்படுகிறது. அப்படி ஒரு சொல்லி பலன் கேட்ட வந்த நபர் தான் இந்த ஜாதகர். 4-5 கிரகம் ஒரே ராசியில் இருக்குது, அதனால் உங்கள் பொண்ணோட வளர்ச்சி சரியாக இருக்காது அப்படிங்கிற மாதிரி. உண்மையிலேயே அது ஒரு யோக ஜாதகம் என்பது அந்த ஜோதிடருக்கு புரியாது, வேதனை அளிக்கிறது. சரி, அந்த உதாரண ஜாதகத்தை ஒரு வீடியோவில் பார்க்கலாம். இந்த ஜாதகம் பிறந்தது 31/8/2019 11:55 AM உச்சி பொழுதில் பிறந்திருக்காங்க. விருச்சிக லக்னம், சிம்ம ராசி, உத்தர நட்சத்திரத்தில் இந்த ஜாதகர் பிறந்திருக்கிறார். லக்கணத்தில் குரு, 2ஆம் வீட்டில் சனி, கேது, 8ஆம் வீட்டில் ராகு, 10ஆம் வீட்டில் சூரியன், சந்திரன், புதன், செவ்வாய், சுக்கிரன் 5 கிரகங்கள் 10ஆம் வீட்டில் இருக்கின்றன. இங்கே பார்த்தீங்கன்னா சுக்கிரனும் சந்திரனும் அங்கே திக்பலத்தை இழந்திருக்கிறார்கள். சூரியனும் செவ்வாயும் திக்பல நிலையில் வர்க்கோத்தம நிலையில் இருக்கிறார்கள். அதாவது சூரியனும் செவ்வாயும் 10ஆம் இடத்தோடு தொடர்பு கொண்டாலே ஒரு நல்ல மிகுந்த யோக ஜாதகமாக கூறப்படுகிறது. அதாவது தசம அகங்காரா என்று சொல்லப்படுகிற செவ்வாய் 10ஆம் இடத்தோடும் சூரியனும் 10ஆம் இடத்தோடும் சம்பந்தப்படில் அது ஒரு யோக ஜாதகம் என்று குறிப்பிடப்படுகிறது. அதே போல் யோக திசைகள் வர வேண்டும். இந்த ஜாதகர் பிறந்ததே பார்த்தீங்கன்னா சூரிய திசையில் தான் பிறந்திருக்கார். சூரிய திசை, சந்திர திசை, செவ்வாய் திசைன்னு அடுத்தடுத்து யோக திசைகள் வருவது இந்த ஜாதகருக்கு கூடுதலான யோக அமைப்பு. லக்னம் வலுவாக இருக்கிறது. லக்னாதிபதி திக்பலத்திலே இருக்கிறார். அதாவது பாபர்கள் லக்னாதிபதியாகி ஸ்தான பலத்தை அடைவதை விட மறைவு ஸ்தானங்களிலோ திக்பல வலுவுடனோ இருப்பது மிக மேன்மையான அமைப்பு. இந்த அமைப்பில் லக்னாதிபதி திக்பலம் அமைப்பில் இருக்கிறார். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா விருச்சிக லக்னத்துக்கு 9-10 கூடிய தர்ம கர்மாதிபதிகள் இணைந்திருக்கிறார்கள். அமாவாசை விட்டு அப்போ தான் விலகி பிறந்தமையில் பிறந்திருந்தாலும் தர்ம கர்மாதிபதி யோகம் இருக்கிறது. மேலும் சுக்கிரனுடன் இணைந்து சந்திரனும் சூரியனும் அமாவாசை தோஷ நிவர்த்தியாகி சுபத்தன்மை அடைந்திருக்கிறார்கள். புதனும் அங்கே இருக்கிறார். இந்த அமைப்பில் 10ஆம் இடம் மிக பிரமாதமாக இருக்கிறது. லக்னம், லக்னாதிபதி மிக மேன்மையாக இருக்கிறார்கள். இந்த அமைப்பில் இந்த ஜாதகருக்கு சூரிய திசை நடக்கிறது. சூரிய திசை, சந்திர திசை, செவ்வாய் அடுத்தடுத்து யோக திசைகள். இந்த ஜாதகத்தை போய் ஜோதிடத்தை காட்டும்போது ஒரு ஜோதிடர் சொல்லியிருக்கிறார் 5 கிரகம் ஒரே ராசியில் இருக்கிறதுனால இந்த ஜாதகத்தில் ஒரு யோகம் செயல்படாதது. அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. 5 கிரகம் ஒரே, நான் சொல்லியிருந்தால் 8 கிரகம் ஒரே வீட்டில் இருப்பவர் கூட மத்திய மந்திரியாக ஒருவர் இருந்திருக்கிறார். எனவே 5 கிரகங்கள், அந்த கிரகங்களுக்கு உண்டான இடைவெளிகள். சூரியன் எத்தனை டிகிரியில் இருக்கிறார், சந்திரன் எத்தனை டிகிரியில் இருக்கார், சுக்கிரன் எத்தனை டிகிரியில் இருக்கிறார், செவ்வாய் எத்தனை டிகிரியில் இருக்கார், புதன் எத்தனை டிகிரியில் இருக்கார் என்பார்கள். இங்கே சூரியனும் சந்திரனும் இணைந்திருந்தால் கூட அமாவாசை தோஷமாக கூறப்படும். அப்படி இருந்தாலும் அவர் தர்மகாரமாதிபதி நிலைகளில் இருக்கிறார்களே தவிர குறையொன்றும் இல்லை. 9ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். 9-10 கூடியவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அவர்கள் சுக்கிரனுடன் இணைந்து சுபத்தன்மை பெற்றிருக்கிறார்கள். 2 கிரகங்கள் திக்பலம் அடைந்திருக்கின்றன. 2 கிரகம் நிஷ்பலத்தை அடைந்திருக்கின்றன. அதாவது சந்திரன் நிஷ்பலத்தை அடைந்தாலும் 9ஆம் அதிபதியுடன் இணைந்து சுக்கிரனுடன் இணைந்து சுபத்தன்மை அடைந்திருக்கிறார்கள். ஒரு கிரகம் ஸ்தானபலம் திக்பலம் இனத்தையும் இழந்தாலும் திருப்பலத்தை இணைந்தாலும் இணைவு வழியாக ஒரு கிரகம் சுபருடன் இணையும் போது அந்த கிரகம் சுபத்தன்மை அடைந்து நல்ல பலன்களை செய்யும் என்பது விதி. இந்த விதியின் அடிப்படையில் இங்கே சிம்மத்தில் எந்த சுக்கிரனை தவிர அனைத்து கிரகங்களும் நட்பு நிலையில் இருக்கின்றன. சூரியன் ஆட்சியாக இருக்கிறார், சந்திரன் நட்பு நிலை, செவ்வாய் நட்பு நிலை, புதன் நட்பு நிலை. எனவே எல்லா கிரகங்களும் நட்பு நிலையில் ஒரு பாவகத்தில் அமைந்திருக்கின்றன. அங்கே சனியோ ராகுவோ இருள் தன்மையுடன் இணைந்து அந்த பாவகத்தை கெடுக்கவில்லை. ஒளி கிரகமான சுக்கிரன் அந்த சிம்மத்தில் அமர்ந்து எல்லா கிரகங்களையும் சுபத்தன்மை அடைந்து சுபத்துவம் அடைய செய்திருக்கிறார். இந்த நிலையில் இந்த ஜாதகர் யோக ஜாதகம், அதாவது சூரியனும் செவ்வாயும் அங்கே இருப்பதை மிகுந்த யோக அமைப்பு. போதா கணிப்பு லக்னத்திலே குரு திக்பலம் அடைந்திருக்கிறார். லக்னத்தை பாவர்கள் யாரும் பார்க்கவில்லை. லக்னாதிபதி லக்னத்தை திக்பலம் அடைந்து பார்க்கிறார். அவர் ஸ்தான பலத்தில் நேரடியாக ஆட்சி உச்ச வலுவில் இருந்து பார்க்கவில்லை. ஸ்தான பலத்தை இருந்து அடுத்தபடியான திக்பல நிலையில் இருந்து பார்க்கிறார்கள். எனவே இது ஒரு உயர்நிலை ஜாதகம்.
மிகப்பெரிய வாழ்க்கையில் ஒரு பெரிய குறிக்கோளை லட்சியத்தை அடையக்கூடிய இந்த ஜாதகத்தை யோக ஜாதகம் அல்ல என்று கூறுவது முட்டாள்தனமான விஷயம். எனவே 4-5 கிரகங்கள் ஒரு ராசியில் இருந்தாலும் அந்த கிரகங்களுக்கு உடையான பகை, நட்பு, உறவு போன்றவற்றை கணித்து அந்த கிரகங்கள் இணைந்திருக்கும் எவ்வளவு தூரம் நெருங்கி இணைந்திருக்கும் என்பதை கணிக்கும் போது தான் பலன் துல்லியமாக வரும். மேலும் அந்த கிரகங்கள் ஆதிபத்திய ரீதியாக விசேஷமானவையா, நட்பு வீட்டில் இருக்கிறதா, பகை வீட்டில் இருக்கிறதா, எத்தனை டிகிரிக்குள் இணைந்திருக்கிறார்கள், நண்பர்கள் சேர்ந்திருக்கிறார்களா, நண்பர் பகைவருடன் சேர்ந்திருக்கிறாரா என்பதையெல்லாம் கணிக்கும் போது தான் பலன் துல்லியமாக வரும். எனவே 5 கிரகங்கள் ஒரே ராசியில் இருப்பதால் அது யோக ஜாதகம் அல்ல என்று கூறுவது முற்றிலும் தவறான விஷயம் என்பதை இதன் மூலம் கூறுகிறேன். நன்றி, வணக்கம்.